கும்பம் ராசிக்காரங்க பாருங்க, நீங்க இப்போ ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில. அது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமும் இருக்கும். அந்த குழப்பத்துக்கான தீர்வும் இந்த கும்பராசி அன்பர்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்தை இந்த வாதம் ஏற்படுத்த போறீங்க. அந்த ஒரு அமைப்பு என்ன மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது? கும்பராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காலகட்டம் வந்துடுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தின் கிரக அமைப்பால என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்க கடந்து வர போறீங்க அப்படிங்கிற ஒரு பதிவு தான் உங்களுக்காக இப்ப நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கும்பராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும். அது என்ன விஷயம், ஏன் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நாம இப்ப தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். கும்பராசி அப்படிங்கிறது பாருங்க, அவிட்டம் 3 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1 2 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மாதத்தின் கிரக நிலையால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நாம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம். நீங்க பாருங்க, இந்த கும்பராசியில் இருக்கிற 3 நட்சத்திரக்காரங்களுமே சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சா சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்க ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடையும். உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். வீட்டிலேருந்து எளிய முறையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இது நிச்சயமாக உங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்கள், ரொம்பவுமே பொறுமையான நபர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நின்று நிதானமாக யோசித்து செஞ்சு நன்மையை பெறக்கூடியவங்க. எல்லோருமே ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி சிந்தனை செஞ்சால் நீங்கள் புதுமையான சிந்தனையை கொண்டவங்களாக காணப்படுவீங்க. யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டீங்க, அடிமையாகவும் இருக்க மாட்டீங்க. சுதந்திரமான எண்ணம், சுதந்திரமான உணர்வு உங்ககிட்ட இருக்கும். அதே போல் எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் நட்பாக பழகுவீங்க. நட்பு குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த ஓவியம், சிற்பம் இந்த மாதிரி பொறுமையாக செய்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தில் ரொம்பவுமே அருமையாக செய்வீங்க. ஏன்னா இந்த மாதிரியான கலைகளில் அதிகமாக ஆர்வம் கூட்டக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள். சில சமயம் உங்களுக்கு மனநிலைமை கொஞ்சம் நிலையற்றதாக இருக்கும். பரந்த மனப்பான்மை, சமூக அக்கறை இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் நீதி நேர்மைக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. நீல நிறம், நீல மாணிக்கம் இது ரொம்பவுமே உகந்தது. இதை பயன்படுத்துங்க. நேர்மறையான ஆற்றலை அதிகரிப்பீங்க. உங்களுக்கு உகந்து போகக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா இந்த மிதுனம், துலாம், தனுசு இந்த ராசிக்காரங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழல் உங்களுக்கு உருவாகும். எந்த வேலையாக இருந்தாலுமே நிதானமாக பொறுமையாக செய்வீங்க. புதிய யோசனைகளோடு புரட்சிகரமான சிந்தனை உங்களுக்கு அதிகமாக வரும். பெரும்பாலும் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட விரும்பக்கூடியவங்களா கும்பராசிக்காரங்க இருப்பீங்க. பரந்த மனப்பான்மை, பல ராசிக்காரங்கள்கிட்டையுமே எளிதில் பழகக்கூடிய தன்மை, சமூக நலனில் அக்கறை காட்டக்கூடிய பண்பு இதெல்லாம் ரொம்பவும் சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் நீங்கள் உங்கள் ராசி சின்னம் பாருங்கள், பானையிலிருந்து பெருகி வரும் நீர் போல் ராசி சின்னம் இருக்கும். அதுபோல தான் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடிய தன்மை பெரும்பாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், அதனால் என்ன மாதிரியான பலன்களையும் என்ன மாதிரியான விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ராசியில் அவிட்டம் 3 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1 2 3ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி மற்றும் ராகு இந்த 2 கிரகங்களுமே அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானம் இங்கே பாருங்கள், சந்திரன் இருக்காரு. அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்காரு. கலசர ஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் பாருங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் இப்படி இருக்குது. இந்த நிலைகள் தான் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குதா, பாதகமான விளைவை ஏற்படுத்துதா அப்படிங்கிறத நாம் கணிச்சு சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அதை அதிகமான உழைப்பு போட்டு ரொம்பவுமே சிறப்பாக செய்து காட்டக்கூடிய குணம் கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மாதம் உங்களுக்கு இந்த கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது பாருங்கள், கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகுது. சில தேவையில்லாமல் உங்களோட வேலை நேரத்தை விட்டுட்டு மற்றவங்களுக்காக அலையிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதால் பிரச்சனை எதுவும் வராது. தைரியம், தன்னம்பிக்கை இது ரெண்டுமே அதிகரித்து காணப்பட போகுது. எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க.
அதே போல் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் நேரத்துக்கு சாப்பிட்றத பழக்கப்படுத்துங்க. ஏன்னா ஜீரண கோளாறு ஏற்படுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிங்க. வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதனால் உடல் சோர்வு வரும். பணம் பாருங்கள், பல வகையிலுமே வந்து சேரக்கூடிய யோகம் உருவாகுது. நல்ல ஒரு அமைப்புன்னு கூட சொல்லலாம் இதை. உங்களுக்கு கிரகநிலைகள் பணத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் பண விஷயத்தில் நிறைய பின்னடைவை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த பின்னடைவிலிருந்து நீங்கி நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது இந்த மாதத்துலேருந்துன்னு கூட சொல்லலாம். அதே போல் நீங்கள் ஒரு காரியத்தை சரியாக செய்யணும் அப்படின்னு நினச்சா அதில் கொஞ்சம் தடை தாமதம் வர மாதிரி இருக்குது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செய்ய பாருங்கள். மற்றவங்களை நம்பி உங்களோட பொறுப்பை கொடுக்காம நீங்களாக முன்னின்று செயல்படுத்துறது நல்லது. அதே போல் இன்னொரு விஷயத்தை ரொம்பவுமே கவனமாக கேளுங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி கொடுத்துட்டு அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையில்லாமல் மனக்கவலை வரும், மன சஞ்சலம் இருக்கும். அது தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும். அதனால் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காம அதை தவிர்க்க பாருங்கள், நல்லதாக இருக்கும். இல்லைன்னா வீண் கவலை வரும். அதே போல் வண்டி வாகனத்தில் சொல்லும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பாருங்கள், உங்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய ஒரு உதவி கொஞ்சம் காலதாமதமாகும். அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கோபப்பட்டு சண்டைலாம் போட வேண்டாம். காலதாமதமாக வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் சரியாக கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணுங்க. பொருட்களை வாடிக்கையாளர்கள்கிட்ட அனுப்பும்போது கூட கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை, வியாபாரம் தொழில் எது இருந்தாலும் சரி, வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வாங்கி வைங்க. நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வர கொஞ்சம் தாமதம் மட்டும் ஆகும், ஆனால் இறுதியில் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிற உங்களுக்குமே வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அலைச்சலும் இதனால் கொஞ்சம் இருக்கும். வேலை பளுவால் கொஞ்சம் உடல் அசதி ஏற்படலாம். அதுவும் ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்கள், இடமாற்றம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து தாங்க போகணும். இல்லைன்னா திடீர்னு வரக்கூடிய கருத்து வேற்றுமை பிரச்சனையை ஏற்படுத்திடும். வீணாக வரக்கூடிய வாக்குவாதத்தை பெரும்பாலும் தம்பதிகள் தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. சகோதரர்கள்கிட்ட கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கை ரொம்பவுமே தேவைப்படுது. குடும்பம், தொழில், வியாபாரம், பணவரவு எந்த விஷயமா இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கூட கவனமாக தாங்க இருக்கணும். கொஞ்சம் செலவுகளுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் கையிருப்பு கொஞ்சம் கரையும். இது கொஞ்சம் உங்களுக்கு மனசில் கவலையை ஏற்படுத்தும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலைகள் பாருங்கள் ரொம்பவுமே சாதகமாக இல்லை. இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கடுமையாக உழைக்க பாருங்கள். கடுமையான உழைப்பு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். அறிவு திறமை கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களோட பேச்சு திறமையும் கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களுடைய சிறப்பான பேச்சாற்றால் சில விஷயத்தை நீங்கள் சாதிப்பீங்க. எங்கே இருந்தாலும் சரி கொஞ்சம் ருசியாக இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அதனால தான் உணவு பழக்க வழக்கத்தை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க. அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். புதன் மன நிம்மதியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. சாமர்த்தியமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிலர் பாருங்கள், உங்கள் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுக்க போகிறீங்க. இதனால் பண வரத்து மனதுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். மேலதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இதனால் உங்கள் செயல்திறமை அதிகரிக்க போகுது. திடீர் பயணங்களும் வரும். மனதில் ஒரு விஷயம் பாருங்கள் நிம்மதியை கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு ரொம்பவுமே நல்லபடியாக நடக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீணாக வாக்குவாதம் செய்யாமல் தவிர்க்க பாருங்கள். நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சியான செய்தி வரும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செஞ்சு முடித்து நன்மையை பெறக்கூடிய காலகட்டம் இது. மாணவர்கள் கல்வி பற்றின கவலையை தவிர்த்து கூடுதல் கவனம் எடுத்து படித்தா நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். வீண் அலைச்சல் இருக்கும், ஆனால் அந்த அலைச்சல்லையுமே இறுதியில் உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்குங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி பதட்டம் மட்டும் படவே கூடாதுங்க. பதட்டம் இல்லாமல் நிதானமாக யோசித்து செய்யுங்க. எல்லா விஷயத்துலையுமே நன்மையை நீங்கள் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சால் அனுகூலமான பயனை பெறலாம். புத்தி சாதுரியத்தால் காரியங்கள் நன்மை பெருக்கும் வகையில் கொடுக்கும். பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு
முன்னாடி கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு, குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை செஞ்சு எந்த ஒரு பண விஷயத்துலையுமே முடிவெடுங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதம் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். பெரும்பாலும் நன்மை இருக்குது. எல்லா விஷயத்திலுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்மைகள் அதிகரிக்க இறைவனை தொடர்ந்து வழிபடுங்க.